எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான வேர்க்கடலை சாலட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பச்சை வேர்க்கடலை 1 கப் எடுத்துக்கோங்க. அதை 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். அப்புறமா அதை ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு அந்த வேர்க்கடலை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அந்த வேர்க்கடலை நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இதை வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அப்புறமா 6 சின்ன வெங்காயம் அதை பொடியாக நறுக்கிக்கோங்க. 1 கேரட்டை துருவி எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 துண்டு வெள்ளரிக்காய் அதையும் நம்ம நறுக்கி ரெடியாக வச்சுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. அதை நல்லா இடித்து பவுடர் பண்ணி அதையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு பாதி எலுமிச்சம்பழம் தான் தேவைப்படும். ஸோ பாதி எலுமிச்சம்பழத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாலட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் போட்டுடலாம். அப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்க வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த காய்கறியிலெல்லாம் நம்ம லைட்டாக உப்பு வேணும், அதுக்காக தான். அப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க நல்ல மிளகாய் சேர்த்துக்கலாம். கடைசியாக அந்த பாதி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே அது மேலே புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வேர்க்கடலை சாலட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.